கடவுளின் உள்ளார்ந்த இயல்பு மெல்போர்ன், ஆஸ்திரேலியா. பொது நிகழ்ச்சி 2வது நாள் பேச்சு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 1981ஆம் வருடம். ஸ்ரீ மாதாஜி அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம். Now this chakra of Vishuddhi chakra gives you the witness state that Krishna has described, that you become the Sakshi. I would like you to also listen to my tape on Sri Krishna, which is very good. Recently I spoke about him in a very detailed manner about Gita also. இப்போது இந்த சக்கரம் விஷுத்தி சக்கரம் உங்களுக்கு சாட்சி பாவத்தை தருகிறது. அதனைத்தான் ஸ்ரீ கிருஷ்ணர் நீங்கள் சாட்சி பாவமாக ஆக வேண்டும் என்று விவரித்துள்ளார். ஸ்ரீ கிருஷ்ணர் பற்றி பேசிய ஒளிநாடாவை நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது மிகவும் நல்லது. சமீபத்தில் அவரை பற்றியும் கீதையை பற்றியும் நான் மிகவும் விரிவாக பேசியுள்ளேன். You can have all these tapes brought down here to Melbourne and listen to them, but only listening to them is of no use. It's no use. It will give you ideas and you'll start behaving again in a funny way. இந்த ஒளிநாடாக்கள் அனைத்தையும் நீங்கள் மெல்போர்னுக்கு கொண்டு வரலாம். அவற்றை கேளுங்கள். ஆனால் வெறுமனே கேட்பதனால் மட்டும் எந்த பயனும் இல்லை. அது உங்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்களை தரும். ஆனால் நீங்கள் மீண்டும் வேடிக்கையாக நடக்கத் தொடங்கினால் ஒளிநாடாவை கேட்பதில் எந்த பயனும் இல்லை. I do not want you to make the same pickle out of me as you have pickled out other people. Put it to practice. Because when I spoke in America, they were all taping me down. And everybody said, Mother, you should not allow them to tape because you see these are all writers and this and that and they will use your knowledge and spread the thing. நீங்கள் மற்றவர்களை பிரச்சனைக்குள்ளாக்கியது போல் நீங்கள் என்னை சிரமப்படுத்த நான் விரும்பவில்லை. அதை நடைமுறைப்படுத்தவும். ஏனென்றால் நான் அமெரிக்காவில் பேசியபோது அவர்கள் அனைவரும் அதனை ஒளிநாடாவில் பதிவு செய்தார்கள். எல்லோரும் என்னிடம், அம்மா, நீங்கள் அவர்களை பதிவு செய்ய அனுமதிக்கக்கூடாது. ஏனென்றால் அங்கே உட்கார்ந்திருப்பவர்கள் அனைவரும் எழுத்தாளர்கள் மற்றும் அது போன்றவர்கள். மேலும் அவர்கள் உங்கள் அறிவை பயன்படுத்தி அதனை பரப்பி விடுவார்கள் என்றார்கள். I said, they will let them do it. After all, Kundalini I have to awaken. They cannot do it. If they could do, I would be very happy to sit down. Let them do it. I'll be very happy. Anybody who says that why should you, I said, very good, you come along here and do it. I'll be very happy to settle down. Because I gain nothing. What is my gain? Anybody who is willing to do it, I'll be very happy to retire. Absolutely. நான் சொன்னேன், செய்யட்டுமே, அவர்கள் செய்யட்டும். எப்படி இருந்தாலும் குண்டலினியை நான் தானே எழுப்ப வேண்டும். அவர்களால் அதனை செய்ய முடியாது. அவர்கள் அதை செய்யட்டும். அவர்கள் அதை செய்ய முடிந்தால் நான் அமர்ந்து கொள்கிறேன். அவர்கள் அதை செய்யட்டும். அதனால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். யாராவது நீங்கள் ஏன் அதனை செய்ய வேண்டும், இங்கு வாருங்கள், நாங்கள் அதனை செய்கிறோம் என்று சொன்னால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க தீர்மானித்து விடுவேன். ஏனென்றால் இதனால் நான் ஒன்றும் லாபம் அடையவில்லை. நான் எதை லாபமாக பெற்றேன்? யாராவது அதை செய்ய விரும்பினால் நான் ஓய்வு பெறுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். Because by God's grace, I am a married woman and I am very happily married. I have my own children and grandchildren. Why should I bother my head of going around the people traveling like this? Yesterday in Sydney, here in Melbourne, today again go back to Sydney, then to India. Why should I do it? For what? கடவுளின் கிருபையால் நான் ஒரு திருமணமான பெண். மிகவும் மகிழ்ச்சியுடன் உள்ளேன். எனக்கு என்னுடைய குழந்தைகள் உள்ளனர். எனக்கு பேர குழந்தைகள் உள்ளனர். நான் ஏன் என் மூளையை தொந்தரவுபடுத்த வேண்டும்? இப்படி எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்ய வேண்டும். நேற்று சிட்னியில், இன்று இங்கே மெல்போர்னில், பின்னர் மீண்டும் சிட்னிக்கு, பின்னர் இந்தியாவுக்கு. நான் இதை ஏன் செய்ய வேண்டும்? எதற்காக? Only because I love. Because I know it's my mission. I have to do it. I am supposed to do it. This is the job I have. But if anybody else can do it, I'll be very happy for them to do.
ஏனென்றால் நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதால் மட்டுமே. இது எனது பணி என்று எனக்கு தெரியும். நான் தான் இதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். இது எனது வேலை. ஆனால் வேறு யாராவது இதை செய்ய முடிந்தால் அவர்கள் அதை செய்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். Now, when it comes to all these awakening and all that, it's a thing that happens to you. It is a thing that moves within you, and you have to feel the movement. It is not a blind lane where you just pay some money in the counter and say, now we enter into the blind lane. இப்போது இந்த விழிப்புணர்வுக்கு வரும்போது அது உங்களுக்கு நடக்கும் விஷயம், அது உங்களுக்குள் நகரும் விஷயம். நீங்கள் அதன் இயக்கத்தை உணர வேண்டும். இது ஒரு குருட்டு விளையாட்டு அல்ல. நீங்கள் பணத்தை கவுண்டரில் கட்டிவிட்டு இப்பொழுது நீங்கள் ஒரு கண்மூடித்தனமான ஒரு விளையாட்டுக்குள் நுழைவது போன்றதல்ல. And do what you like. Somebody says you jump, somebody says you do this and do that. Nothing. Everything is logic. First your Kundalini must arise. If it does not arise, I cannot give you a certificate. You cannot give a certificate. Nobody can give you a certificate. It's nothing artificial. நீங்கள் விரும்பியதை செய்யலாம். யாராவது உங்களிடம் குதியுங்கள், இதை செய்யுங்கள் என்று கூறுவது போன்றதல்ல. அது மாதிரி எதுவும் இல்லை. ஒவ்வொரு சின்ன விஷயமும் தர்க்கரீதியானது. முதலில் உங்கள் குண்டலினி எழ வேண்டும். அது எழவில்லை என்றால் நான் உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்க முடியாது. யாரும் உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்க முடியாது. இதில் செயற்கையானது ஒன்றும் இல்லை. So in America when I went and told them, and they had tape recorders and all that, something bad has also come out of it because it's a born again. All these things have come from there, only from my lectures. அமெரிக்காவில் நான் அங்கு சென்றிருந்தபோது அவர்கள் அனைவரிடத்திலும் டேப் ரெக்கார்டர்கள் இருந்தன. அதிலிருந்து ஏதோ மோசமான விஷயம் வெளிவந்துள்ளது. அது மீண்டும் பிறப்பது என்று அழைக்கப்பட்டது. இந்த விஷயங்கள் அனைத்தும் எனது சொற்பொழிவுகளிலிருந்து மட்டுமே வந்தவை. Because I told the Christians when they called me, thinking me to be Christian in the churches, you see, they thought this is bona fide. Because I was baptized according to them. So I should be baptized by these people. So I am all right. I was bona fide. They called me in the churches. And they also collected a collection for me. Very interesting. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் அவர்களின் தேவாலயங்களுக்கு என்னை கிறிஸ்தவராக நினைத்து அவர்கள் என்னை அழைத்தபோது நான் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டேன் என்று நம்பி என்னை அழைத்தார்கள். எனவே நான் அவர்களுக்கு இசைந்து அவர்களின் சர்ச்சில் இந்த மக்களால் ஞானஸ்நானம் பெற வேண்டும், அதனால் நான் கிறிஸ்தவராகி விடுவேன், நான் சான்றளிக்கப்பட்டு விட்டேன் என்று எண்ணி அவர்கள் என்னை தேவாலயத்திற்கு அழைத்தார்கள். அவர்களும் எனக்காக வசூலெல்லாம் செய்தார்கள். மிகவும் சுவாரஸ்யமானது. But the best part of it, some of them got up certain words. I said, you have to be born again, you have to be born again. So they have got a now cult called Born Again. Finished. It's very difficult to talk to these mad people. Anything you tell them, they make a cult out of it. Anything you know, they want to pickle out. You see, it's such a difficult thing with human beings. ஆனால் அதில் சிறந்த விஷயம், நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று நான் சொன்னதால் அவர்களில் சிலர் பீடிக்கப்பட்டனர். அவ்வளவுதான். இந்த பைத்தியக்காரர்களிடத்தில் இதுதான் மிகவும் கடினமானது. நீங்கள் அவர்களுக்கு எதையாவது சொன்னால் அவர்கள் அதில் ஒரு மரபினை உருவாக்கி விடுவார்கள். எனவே அவர்கள் பார்ன் அகைன் என்ற ஒரு கல்லூரியை உருவாக்கினார்கள். நீங்கள் என்ன செய்தாலும் அவர்கள் அதில் சிரமத்தை விரும்புகிறார்கள். இது மிகவும் கடினமான விஷயம். They don't want to take to reality. They want to have their ego everywhere asserting, by which they pluck out all that is living and make that dead ugly and say, this is mine, this is mine, this is mine. It's absurd. But this is what happens to us. அவர்கள் யதார்த்தத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் எங்கும் தங்கள் அகங்காரங்களை வைத்துக்கொள்ள விரும்புகிறார்கள். இதன் மூலம் அவர்கள் உயிருள்ள அனைத்தையும் பறித்து உயிரற்றதாக்கி விட்டார்கள், தீயதாக்கி விட்டார்கள் மற்றும் இது என்னுடையது, இது என்னுடையது என்றும் கூறுகிறார்கள். அபத்தமானது. ஆனால் இதுதான் எங்களுக்கு நடந்தது. Now about Christ, I think the greatest message of Christ is his resurrection. This is resurrection. That he showed what Krishna has said in his lifetime, that the spirit doesn't die. It cannot be killed. It cannot be blown out. It has to rise. And it rises. Whatever you may try, it is eternal.
And that's what Christ has proved by his resurrection. இப்போது கிறிஸ்துவை பற்றி சொல்வதென்றால் கிறிஸ்து சொன்ன மிக உயர்ந்த செய்தி உயிர்த்தெழுதல் என்று நான் நினைக்கிறேன். கிருஷ்ணர் தனது வாழ்நாளில் கூறியதை அவர் நடத்தி காட்டினார். அதாவது ஆத்மா இறக்காது, அதை கொல்ல முடியாது, அதை அழிக்க முடியாது, அது உயர வேண்டும், அது உயர்கிறது என்பதை. நீங்கள் அதை என்ன செய்ய முயற்சித்தாலும் அது நித்தியமானது. கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுதலால் அதை நிரூபித்துள்ளார். But by his resurrection he has achieved a great thing which Hindus do not know, and the Christians have not carried the message because they also do not know. The greatest thing that he has done to our awareness is that if you pass through that center, your karmas are sucked, your sins are forgiven. This is the beauty he has created within us, by which our ego is sucked in self. He sucks our ego. He is the sucker of our ego. ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலால் அவர் இந்துக்கள் அறியாத ஒரு பெரிய சாதனையை படைத்துள்ளார். கிறிஸ்தவர்களும் அந்த செய்தியை எடுத்துச் சொல்லவில்லை, ஏனென்றால் அவர்களுக்கும் அது தெரியாது. நம்முடைய விழிப்புணர்வுக்கு அவர் செய்த மிகப்பெரிய விஷயம், நீங்கள் இந்த மையத்தை கடந்து சென்றால் உங்கள் கர்மங்கள் உறிஞ்சப்படுகின்றன, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதாகும். இது நமக்குள் அவர் உருவாக்கிய அழகான விஷயம். இதன் மூலம் நம்முடைய அகங்காரங்கள் உறிஞ்சப்படுகின்றன. அவர் நம் அகங்காரத்தை உறிஞ்சி விடுவார். But all the Christian nations are the greatest ego-oriented people. It's very difficult to talk to them. First thing they will do is to box your nose, if not crucify you. They're extremely aggressive people, extremely aggressive and very ignorant. They are so naive, so naive. எல்லா கிறிஸ்தவ நாடுகளிலும் உள்ளவர்கள் மிகப்பெரிய அகங்காரம் சார்ந்த மக்கள். அவர்களுடன் பேசுவது மிகவும் கடினம். அவர்கள் செய்யும் முதல் விஷயம் உங்களை சிலுவையில் அறையவில்லை என்றாலும் கூட உங்கள் மூக்கை உடைப்பதுதான். அவர்கள் மிகவும் ஆக்ரோஷமான மக்கள், மிகவும் ஆக்ரோஷமானவர்கள் மற்றும் மிகவும் அறியாமையானவர்கள். அவர்கள் மிகவும் அப்பாவியாக இருக்கிறார்கள். In India, it's not so difficult to talk to them because they know what is knowledge. I mean, they know what is Kundalini. They know what is rising of the Kundalini. They know who can do this. It's not difficult to talk to them, but the people are so naive in spiritual life. And then they are so ego-oriented, despite the fact that Christ is the one who is the sucker of your ego. He is the one who sucks your ego, so there is no karmas after realization. இந்தியாவில் உள்ளவர்களுடன் பேசுவது அவ்வளவு கடினம் அல்ல, ஏனெனில் அவர்களுக்கு அறிவு என்றால் என்னவென்று தெரியும். நான் சொல்வது என்னவென்றால், குண்டலினி என்றால் என்ன என்று அவர்களுக்கு தெரியும். குண்டலினியின் எழுச்சி என்றால் என்ன என்பதை அவர்கள் அறிவார்கள். இதை யார் செய்ய முடியும் என்று அவர்களுக்கு தெரியும். அவர்களுடன் பேசுவது கடினம் அல்ல. ஆனால் இங்குள்ள மக்கள் ஆன்மீக வாழ்வை பற்றி மிகவும் அப்பாவியாக இருக்கிறார்கள். கிறிஸ்து உங்களின் அகங்காரத்தை உறிஞ்சி விடுவார். அவரே உங்கள் அகங்காரத்தை உறிஞ்சுபவர். நீங்கள் விழிப்புணர்வு பெற்ற பின் கர்மங்கள் எதுவும் இருக்காது என்ற உண்மைக்கு பின்பும் கூட அவர்கள் மிகவும் அகங்காரம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். You become the spirit. Spirit does not have any karmas. It's a myth which is sucked, and this is what Christ has done for us. So when Christians so-called came to India, they converted people in such a crude method by putting a loaf in the well. If the poor Indians said that, they were naive as far as the Christianity was concerned. They said this was the meat of the cows. You are all finished. You are Christians. So the whole village became Christians. நீங்கள் ஆத்மாவாக ஆகிவிடுவீர்கள். ஆத்மாவுக்கு எந்த கர்மாவும் இல்லை. அது ஒரு கட்டுக்கதை. அது உறிஞ்சப்படுகிறது. அதைத்தான் கிறிஸ்து நமக்காக செய்தார். எனவே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் இந்தியாவுக்கு வந்தபோது கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை இந்தியர்கள் அப்பாவியாக இருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் பரிதாபகரமான இந்தியர்கள் சாப்பிடுவதற்கு ரொட்டியை வியாபாரப்படுத்தினார்கள். இந்தியர்கள் அந்த ரொட்டியை சாப்பிட்டார்கள். இது மாட்டிறைச்சியால் செய்யப்பட்டது என்று அவர்களிடம் சொன்னார்கள். அவ்வளவுதான். அந்த மொத்த கிராமமும் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். Like that, they tried all dirty tricks on Indians and they all became Christians. So Indian Christians are the worst of all. Poor things, they think they are so condemned forever. Now they can never be reconverted or they can never be realized. They cannot be resurrected. They are doomed people
who have eaten the cow's meat. Not they, but their forefathers might. இதுபோன்ற ஒழுங்கற்ற முறைகளின் மூலம் மக்களை கிறிஸ்தவத்துக்கு மாற்றினர். அதுபோல அவர்கள் இந்தியர்கள் மீது அனைத்து மோசமான தந்திரங்களையும் முயற்சித்தார்கள். அவர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்களாக மாறினர். இப்போது இந்திய கிறிஸ்தவர்கள் எல்லோரை காட்டிலும் மோசமானவர்கள். பரிதாபகரமான விஷயம். அவர்கள் என்றென்றும் குற்றம் செய்தவர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இப்போது அவர்களை ஒருபோதும் மாற்ற முடியாது. அவர்களுக்கு ஒருபோதும் விழிப்புணர்வு கொடுக்க முடியாது. அவர்களை உயிர்த்தெழுப்ப முடியாது. அவர்கள் அழிந்து போன மக்கள், பசுக்களின் இறைச்சியை சாப்பிட்டவர்கள். இப்பொழுது உள்ளவர்கள் அல்ல, ஆனால் அவர்களின் முன்னோர்கள். It is such a wretched state. But if any realized soul had come, they would have seen that this is what Christ was supposed to do, which is written in the Devi Bhagavad, that he is the support of the universe. இது ஒரு இழிவான நிலை. ஆனால் ஒரு விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாவாக வந்திருந்தால் கிறிஸ்து இதைத்தான் செய்திருப்பார் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். அவரே பிரபஞ்சத்தின் ஆதரவு என்று தேவி மகாத்மியத்தில் எழுதப்பட்டுள்ளது. But the narrow visions of Christians and the narrow visions of Hindus and the narrow visions of Muslims have made such a mess that the time has come to get the whole picture, the complete integration of all these great incarnations who are within you, and to understand them in reality, what they are, and becoming yourself such a wider personality as a collective being. ஆனால் கிறிஸ்தவர்களின் குறுகிய தொலைநோக்கு பார்வையும், இந்துக்களின் குறுகிய தொலைநோக்கு பார்வையும், முஸ்லிம்களின் குறுகிய தொலைநோக்கு பார்வையும் அத்தகைய குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டன. உங்களுக்குள் இருக்கும் இந்த உயர்ந்த அவதாரங்களின் முழு காட்சியும் முழுமையான ஒருங்கிணைப்பும் உண்மையில் அவர்கள் யார் என்று புரிந்து கொள்ளவும் மற்றும் நீங்களே அத்தகைய ஒரு உயர்நிலை ஆளுமையாகவும் கூட்டு ஜீவனாகவும் மாறவும் உங்களுக்கு நேரம் வந்துவிட்டது. About Christ, I don't know, I must have spoken hours and hours. About Krishna, I must have spoken for hours to hours. In England, also we have about 300 to 400 tapes on different subjects which you should get and listen to that. But again, do not make it a big library for you, please. நான் கிறிஸ்துவை பற்றி எவ்வளவு மணி நேரம் பேசுவேன் என்று எனக்கு தெரியவில்லை. கிருஷ்ணாவை பற்றியும் நான் பல மணி நேரம் பேசுவேன். இங்கிலாந்திலும் வெவ்வேறு தலைப்புகளில் சுமார் 300 முதல் 400 நாடாக்கள் உள்ளன. அவற்றை நீங்கள் பெற்று அவற்றை கேட்க வேண்டும். ஆனால் மீண்டும் அதை ஒரு பெரிய நூலகமாக மாற்ற வேண்டாம். It is to be actualized. It is to be felt. It is to be practiced within yourself. It is not for giving you any big knowledges. We have a book called Advent, which is written by a French Sahajogi, which is a very beautiful book, but we do not sell it to people who are not realized. We do not. Because it is very difficult for a person who is not realized to bear the truth. That's why they crucified Christ. That's why they tortured Muhammad. That's why they tortured all the saints, because they could not bear the truth. Their ego could not bear it. அது உண்மையாக்கப்பட வேண்டும். அதை உணர வேண்டும். அது உங்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இது உங்களுக்கு எந்த பெரிய அறிவையும் கொடுப்பதற்காக அல்ல. எங்களிடம் அட்வென்ட் என்ற புத்தகம் உள்ளது. இது ஒரு பிரெஞ்சு சகஜயோகி எழுதியது. அது மிகவும் அழகான புத்தகம். ஆனால் நாங்கள் அதை விழிப்புணர்வு பெறாதவர்களுக்கு விற்க மாட்டோம். நாங்கள் அவ்வாறு செய்வதில்லை. ஏனென்றால் விழிப்புணர்வு பெறாத ஒரு நபர் உண்மையை அறிவது மிகவும் கடினம். அதனால்தான் அவர்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். அதனால்தான் அவர்கள் முகமதுவை சித்திரவதை செய்தார்கள். அதனால்தான் அவர்கள் எல்லா புனிதர்களையும் சித்திரவதை செய்தார்கள். ஏனெனில் அவர்களால் சத்தியத்தை தாங்க முடியவில்லை. அவர்களுடைய அகங்காரத்தால் அதை தாங்க முடியவில்லை. So we do not give those books to people who are not realized. If you are realized, then you can order for your copy. You can get the book, but you otherwise cannot get it. I'm sorry, we have certain experiences, and we deal on those experiences that unless and until human beings are realized, they are not going to value their divine life. They'll value anything else but their divinity. And here you do not pay a single pie. So there's no binding force. Like many people say, I said, why are you still doing these things? They said, we have paid for it, so let us go through it.
Even it is hell, you go through it. That's the mentality. எனவே நாங்கள் அந்த புத்தகங்களை விழிப்புணர்வு பெறாத நபர்களுக்கு வழங்குவதில்லை. நீங்கள் விழிப்புணர்வு பெற்றுவிட்டால் நீங்கள் ஒரு நகலை ஆர்டர் செய்யலாம், புத்தகத்தை பெறலாம். அப்படி இல்லையெனில் மன்னிக்கவும், எங்களுக்கு சில அனுபவங்கள் உள்ளன. அந்த அனுபவங்களை கொண்டு நாங்கள் உணர்ந்து மனிதர்கள் விழிப்புணர்வு பெறப்படும் வரை அவர்களுக்கு தெய்வீக அன்பின் மதிப்பு தெரிய போவதில்லை என்பதாகும். இங்கே நீங்கள் ஒரு பைசா கூட செலுத்தவில்லை. எனவே உங்களை கட்டுப்படுத்துவது என்பது எதுவும் இல்லை. நீங்கள் ஏன் இன்னும் இவற்றை செய்கிறீர்கள் என்று பலரிடம் நான் கேட்டேன். அவர்கள், நாங்கள் அதற்காக பணம் செலுத்தியுள்ளோம், எனவே அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். அது நரகமாக இருந்தாலும் கூட அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மனோநிலையாக இருக்கிறது. Now here there is nothing paid, there is no attachment. It's your freedom seeking, which is the attachment. If you are really a seeker, you will go deep into it and have the blessings, have the beauty of that spirit which is within you, which you can have. The time has come. This was the time was promised. It's talked about in John's Revelation. Also in many of the Indian scriptures it is described. இப்போது இங்கே பணம் எதுவும் கொடுக்க வேண்டியது இல்லை, கட்டுப்பாடான பிணைப்பு இல்லை. தேடுவது என்பது உங்கள் சுதந்திரம், அது மட்டும்தான் உங்களின் பிணைப்பு. நீங்கள் உண்மையிலேயே ஒரு தேடுபவராக இருந்தால் நீங்கள் அதில் ஆழமாக சென்று ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். உங்களுக்குள் இருக்கும் அந்த அழகான ஆத்மாவை நீங்கள் பெறுங்கள். அதற்கான நேரம் வந்துவிட்டது. இதுதான் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நேரம். இது ஜானின் வெளிப்பாடுகளில் பேசப்பட்டது. மேலும் பல இந்திய வேதங்களில் இது விவரிக்கப்பட்டுள்ளது. The best is William Blake, who has described it very beautifully in his book called Milton. Even the place where I lived first, Surrey Hills, he has said the first beacons will be lit in Surrey Hills. He has also said where our ashram is, that in the ruins of Lambeth Vale, the foundations will be laid. மிகச்சிறந்தவரான வில்லியம் பிளேக் தனது மில்டன் என்ற புத்தகத்தில் இதனை மிக அழகாக விவரித்துள்ளார். சர்ரே ஹில்ஸ், நான் வசித்த முதல் இடம் அதுதான். அவர் அதில் கூறியுள்ளார், முதல் கலங்கரை விளக்கம் சர்ரே ஹில்ஸில் ஏற்றப்படும் என்று. எங்கே நமது ஆசிரமம் இருக்கிறதோ அங்கு அடித்தளத்திற்கு அடிக்கல் நடப்படும் என்று கூறினார். லம்பேத் வேவின் இடிபாடுகளுக்கிடையில் அஸ்திவாரம் போடப்பட இருக்கிறது. Come to Lambeth Vale, and he says that it will be a Jerusalem one day. England will be a Jerusalem. That's what he has said. It's a very interesting book, Milton. If you can get hold of it, please read it. It's all described. It describes everything, even the vibrations that her looms vibrate the sinews. லம்பேத் வேக்கு வாருங்கள், அதுவே ஒரு நாள் ஜெருசலேமாக இருக்கும் என்று அவர் கூறுகிறார். இங்கிலாந்தின் ஜெருசலேமாக இருக்கும். அதைத்தான் அவர் சொன்னார். மில்டன் ஒரு சுவாரஸ்யமான புத்தகம். நீங்கள் அதனை வாங்க வேண்டும். தயவு செய்து அதனை படியுங்கள். அதில் எல்லாம் விவரிக்கப்பட்டுள்ளது. அனைத்தும் அதில் விவரிக்கப்பட்டுள்ளது. உங்களின் தேவதைகளிடத்தில் நுண்ணதிர்வுகள் மிக நுண்ணியதாக அதிர்வூட்டும் என்பதையும் கூட அதில் அவர் கூறியுள்ளார். It's a Jerusalem now because people come for Sahaja Yoga. There are some very good Muslims, we have young people who just found in their own country that fundamentally start taking the rule and they are behaving in such a fanatic manner. இப்பொழுது அதுதான் ஜெருசலேம். ஏனென்றால் மக்கள் சகஜ யோகாவுக்காக அங்கு வருகிறார்கள். அங்கு நம்மிடத்தில் மிக நல்ல முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். தங்கள் தேசம் அடிப்படைவாத ஆட்சி செய்து கொண்டு அந்த அளவு மத வெறியர்களாக உள்ளனர் என்பதை இளைஞர்கள் கண்டுகொண்டார்கள். They thought that if God is such a fanatic nonsense, then better give him up. And they wanted to become communist, and they had taken to communism to a point when one of them came down to London and somehow he happened to come to us, where he got his realization. அவர்கள் கடவுள் அந்த அளவு வெறித்தனமானதாக இருந்தால் அதனை விட்டுவிடுவது நல்லது என்று நினைத்தார்கள். அவர்கள் கம்யூனிஸ்டாக மாற விரும்பினார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் கம்யூனிசத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் ஒருவர் லண்டனுக்கு வந்தார். எப்படியோ அவர் நம்மிடம் வந்தார். அங்கு அவர் தனது சுய விழிப்புணர்வை பெற்றார்.
After realization, he knew that it is one extreme is fanaticism, another extreme is denial of God. God is there, but in the center. He went back, he got 500 people realized who are Muslims. And now they come to London. சுய விழிப்புணர்வு பெற்ற பிறகு மதவெறி என்பது ஒரு இறுதி மற்றும் கடவுள் மறுப்பு என்பது இன்னொரு இறுதி என்பதை அவர் புரிந்து கொண்டார். கடவுள் இருக்கிறார், ஆனால் இரண்டுக்கும் மத்தியில் என்பதை அறிந்து கொண்டார். அவர் திரும்ப சென்று விட்டார். அவர் 500 முஸ்லிம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தார். அவர்கள் அனைவரும் தற்பொழுது லண்டனுக்கு வந்துள்ளனர். His mother wanted to go to Makkah. Makkah is also, according to us, is a very great pilgrimage, no doubt, because Muhammad Sahib was really very great and he was the incarnation of the primordial master, which can be proved on your Kundalini. All things that I am saying can be proved on your Kundalini. And you can see for yourself. It's absolutely practical for you to see. Now when he came to, his mother wanted to go to Mecca. She told that now why do you want to go to Mecca? Now Mecca has shifted to London. Better go to London. That's what it is. அவருடைய தாய் மக்காவுக்கு போக விரும்பினார். நம்மை பொறுத்தவரை மக்கா மிக உயர்ந்த புனித யாத்திரை தலம்தான், சந்தேகமில்லை. ஏனென்றால் முகமது ஷா உண்மையில் உயர்ந்தவர் மற்றும் அவரே ஆதிகுருவின் அவதாரம். அதனை நீங்கள் உங்கள் குண்டலினியின் உதவி கொண்டு நிரூபிக்கலாம். நான் சொல்வதையெல்லாம் உங்கள் குண்டலினியின் உதவி கொண்டு நிரூபிக்க முடியும். அதை நீங்களாகவே நடைமுறையில் பார்க்க முடியும். அவருடைய தாய் மக்காவுக்கு போக விரும்பிய போது, நீங்கள் ஏன் மக்காவுக்கு போக வேண்டும், லண்டனுக்கு செல்லுங்கள் என்று அவர் கூறினார். லண்டனுக்கு போவதே நல்லது, அதுவே சிறந்தது என்றார். One has to realize that when we talk of anyone like Christ or Moses or Abraham or Muhammad or anyone, you should know they are all related to each other, while we are identified with one or the other. Let us identify ourselves with all of them through understanding of Kundalini. You will be amazed when the Kundalini rises. If somebody is a Muslim, he has to take the name of Nanaka, otherwise the Kundalini doesn't rise. கிறிஸ்து, மோசே, ஆபிரகாம் அல்லது முகமது அல்லது யாரையும் பற்றி நாம் பேசும்போது அவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் தொடர்புடையவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒருவர் உணர வேண்டும். குண்டலினியை புரிந்து கொள்ள நாம் எல்லாவற்றுடனும் அடையாளம் காணப்பட வேண்டும். குண்டலினி உயரும்போது யாராவது சிலர் முஸ்லிம் என்றால் அவர் நானகா என்ற பெயரை சொல்ல வேண்டும். இல்லையெனில் குண்டலினி உயராது. All the fanatics have to give up their fanaticism before the Kundalini rises. And even if their Kundalini rises and gives them realization, they are again sucked back into their fanatic pouches. குண்டலினி எழுவதற்கு முன்பு அனைத்து மத வெறியர்களும் தங்கள் வெறித்தனத்தை கைவிட வேண்டும். அவர்களின் குண்டலினி எழுந்து அவர்களுக்கு விழிப்புணர்வு கிடைத்தாலும் மீண்டும் அவர்கள் வெறித்தனத்திற்குள் மூழ்கி விடுவார்கள். So all these things will only disappear. All these relative things will disappear as soon as you find your absolute, that is your spirit. About the spirit, I'm sorry I cannot talk in such a small time. But there's a very good tape on Satchidanand, that is the spirit. And it's best is to listen to that, because I would do no honor to your spirit if I just finish it in 2 minutes or 3 minutes like that. எனவே நீங்கள் உங்கள் முழுமையை, உங்கள் ஆத்மாவை எப்பொழுது அறிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது இந்த விஷயங்கள் அனைத்தும் மறைந்துவிடும். இது தொடர்பான அனைத்தும் மறைந்துவிடும். மன்னிக்கவும், ஆத்மாவை பற்றி இவ்வளவு குறுகிய நேரத்தில் என்னால் பேச முடியாது. ஆனால் சத் சித் ஆனந்த், அதாவது ஆத்மா பற்றி ஒரு நல்ல ஒளி நாடா இருக்கிறது. அதை கேட்பது சிறந்தது. ஏனென்றால் நான் அதை 2 நிமிடங்கள் அல்லது 3 நிமிடங்களில் முடித்தால் நான் ஆத்மாவுக்கு மரியாதை செய்ததாக இருக்காது. It's a very wide subject and very beautiful, most enjoyable to know about your own spirit, about yourself, that truly you are, not this body, not this mind, not this ego, neither these conditionings and these all ideas you have, conceptions. You are what you are. இது மிகவும் பரந்த தலைப்பு மற்றும் மிகவும் அழகானது. உங்கள் சொந்த ஆத்மாவை பற்றி, உங்களை பற்றி, அதாவது உண்மையிலேயே நீங்கள் இந்த உடல் அல்ல, இந்த மனம் அல்ல, இந்த அகங்காரம் அல்ல போன்றவற்றை அறிந்து கொள்வது ஆனந்தமானது. நீங்கள் இந்த நிபந்தனைகளும் இல்லை, உங்களிடம் உள்ள இந்த பழைய எண்ணங்களும் கருத்துக்களும் இல்லை. நீங்கள் என்னவாக உள்ளீர்களோ அதுதான் நீங்கள்.
Thank you very much. Now I am going away to India on the 8th, and tomorrow there's a good program in Sydney. And 8th I'll be leaving, and then I'll be in India for a short time and going back to London. Maybe next year I'll be coming here. மிக்க நன்றி. இப்போது நான் 8ஆம் தேதி இந்தியாவுக்கு செல்கிறேன். நாளை சிட்னியில் ஒரு நல்ல நிகழ்ச்சி உள்ளது. 8ஆம் தேதி புறப்பட்டு பின்னர் நான் ஐரோப்பாவில் சிறிது காலம் இருப்பேன். மீண்டும் லண்டனுக்கு செல்கிறேன். அடுத்த ஆண்டு நான் இங்கு வருகிறேன். I would request you that you must attend your collective programs, because the message of Sahaja Yoga is collectivity. If you take my photograph and meditate at home, after some time you'll find you'll lose vibrations. You will not grow. You have to grow collectively. It's very important that all of you should grow together collectively. சகஜ யோகாவின் செய்தி கூட்டுத்தன்மை என்பதால் உங்கள் கூட்டு நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எனது புகைப்படத்தை வைத்து வீட்டில் மட்டும் தியானித்து வந்தால் சிறிது காலம் கழித்து நீங்கள் அதிர்வுகளை இழந்து விடலாம். நீங்கள் வளர மாட்டீர்கள். நீங்கள் கூட்டாக வளர வேண்டும். நீங்கள் அனைவரும் கூட்டாக வளர வேண்டியது மிகவும் முக்கியம். Collectiveness must be developed. Otherwise, you must work it out, how it works on others, and how you cure others, and how you help others is to be seen. Some people will be coming from Melbourne, from Sydney to Melbourne in the beginning till you understand Sahaja Yoga, and then they will go away. கூட்டுத்திறனை வளர்க்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் அதை செய்ய வேண்டும். அதன் மூலம் மற்றவர்களிடத்தில் அது எவ்வாறு செயல்படுகிறது, அது மற்றவர்களை எவ்வாறு குணப்படுத்துகிறது, மற்றவர்களுக்கு நீங்கள் எவ்வாறு உதவுகிறீர்கள் என்பதை பார்க்க வேண்டும். சிலர் சிட்னியில் இருந்து மெல்போர்னுக்கு வருவார்கள் ஆரம்பத்தில் சகஜ யோகாவை புரிந்து கொள்ளும் வரை. பின்னர் அவர்கள் சென்று விடுவார்கள். Of course, there is no money, nothing involved. As you see, we have started in a very small way. Now, when next time I come, I'm sure Melbourne will be a seat of very good Sahaja Yogis, not doubting but understanding. Doubting doesn't give you much chance. You see, what is there to doubt is nothing but your ego is doubting something. நிச்சயமாக பணம் கொடுக்க வேண்டியது இல்லை. பாருங்கள், அதுபோல் எதுவும் இல்லை. நாங்கள் மிகச்சிறிய முறையில்தான் தொடங்கினோம். இப்போது அடுத்த முறை நான் இங்கு வரும்போது மெல்போர்ன் மிகச்சிறந்த சகஜ யோகிகளின் இருப்பிடமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சந்தேகம் தேவையில்லை. ஆனால் புரிந்து கொள்வது, சந்தேகிப்பது உங்களுக்கு அதிக வாய்ப்பை அளிக்காது. பாருங்கள், இதில் சந்தேகிக்க என்ன இருக்கிறது? There is nothing to doubt. Just come and see. This is a new university into which you have entered. You don't have to pay anything. That's all. Where you have to pay, you do not doubt and ask questions. I know you go headlong. But here you are free. You have freedom to doubt. But do not pull it too fast, because it will spoil your chances of realization. உங்கள் அகங்காரம்தான் எதையாவது சந்தேகிக்கிறது. சந்தேகிக்க ஒன்றுமில்லை. வந்து பாருங்கள். இது நீங்கள் நுழையும் புதிய பல்கலைக்கழகம். நீங்கள் பணம் எதையும் செலுத்த வேண்டியதில்லை, அவ்வளவுதான். நீங்கள் பணம் செலுத்த வேண்டியிருக்கும் போது சந்தேகம் கொள்ளுங்கள் மற்றும் கேள்விகளை கேளுங்கள். நீங்கள் கண்மூடித்தனமாக செல்வீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் இங்கே உங்களுக்கு எல்லாம் இலவசம். சந்தேகிக்க உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் அதை மிக வேகமாக இழுக்காதீர்கள். ஏனெனில் விழிப்புணர்வு பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கெடுத்து விடுவீர்கள். May God bless you.